இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு விஜய் குரோவர் இணைகிறார். வணக்கம் சார். ஆர்சிபியின் வெற்றி என்பது ஆர்சிபி ரசிகர்களோட 18 வருஷ கனவு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைய தினம் வீரர்களை காண வந்த ரசிகர்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்திருக்காங்க. இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட். ஏன்னா நேற்று நைட்ல இருந்து செலிப்ரேஷன் என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெற்றிக்கு அப்புறம். இது இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு காலையில என்ன பிளான் கவர்மெண்ட் ஷேர் பண்ணாங்க. விக்டரி ஒன் ப்ரொசெஷன் விதான் சௌதால இருந்து சின்னசுவாமி ஸ்டேடியம் வரைக்கும் சாயந்தரம் இருக்கும். அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு லட்சாந்த பேர் இங்க வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் மோஸ்ட்லி பெங்களூர் விட்டு அக்கப்பக்க ஏரியால இருந்தும் சுமார் தானே வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 lakh பீப்புள் ஒரு 12-12:30 மணிக்குள்ள சின்னசுவாமி ஸ்டேடியம் வாசல்ல இருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்டாம்பீட் நடந்த சம்பவம், ஏன்னா ஒரு ஸ்டேடியம் கெப்பாசிட்டி வந்து 70,000 இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் ஆல்ரெடி ஸ்டேடியம்குள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கேட்ஸ் எல்லாம் போலீஸ்காரங்க க்ளோஸ் பண்றதுனால அவுட் சைடு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 lakh பீப்புள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா, இப்போ டீம் பஸ்ல பிளேயர்ஸ் ஏர்போர்ட்ல இருந்து விதான்சௌதா வர வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கிளிம்ஸ், ஒரு வியூ பாக்குறதுக்கு அவங்க அங்க ரோட் சைட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கேட் நம்பர் 3 மெயின் கேட் என்ன இருக்கு சின்னசுவாமி ஸ்டேடியம், அது விவிஐபிஸ்க்கு மட்டும் டீம்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணிட்டு இருந்ததுனால அங்கிருந்து ஃபேன்ஸ்க்கு என்ட்ரி கிடையாது. அது மேட்ச்லயும் அப்படியே ஒரு ரூல் இருக்கு. இப்போ இன்னைக்கு கூட அதே சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் க்ரௌட் அன்மேனேஜபிள் இருந்ததுனால போலீஸ் லாட்டி சார்ஜ் அங்க பண்ற சம்பவத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பீட் இருந்து. ஏன்னா இருக்கிற க்ரௌட்ல ஃபேமிலிஸ், சின்ன பசங்க, கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாம் இந்த மாதிரி க்ரௌட் இருந்ததுனால அவங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு எதிர்பார்க்கல. ஸ்டாம்பீட்ல கிட்டத்தட்ட ஒரு 35 ஜனம் மேல க்ரௌட் வந்தது. அவங்க ஹாஸ்பிட்டல், போர்டிங் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா வெதவி ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் பிரகாரம் ஒரு 10 பேர் சாவு கன்ஃபர்மேஷன் இருக்கு. இன்னும் 10 பீப்புள் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் வரும். சார், பெங்களூரு நகரோட முக்கிய பகுதியில் இந்த ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டது. மாலை நேரத்தில் பெங்களூர் அப்படின்னாலே வாகனங்கள் பல மணி நேரம் சாலையில் அணிவகுத்து நிற்கும். அவ்வளோ ஹெவி டிராஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இல்லையா? ஸோ பெங்களூரு மாதிரியான ஒரு நகரத்தில் இந்த மாதிரி வெற்றி கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்யும் போது என்ன மாதிரியான ஏற்பாடுகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி இருக்கணும்? ஏன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல இருந்ததுனால ரிக்வயர்ட் ஸ்ட்ரென்த் போலீஸ் இங்க ஏற்பாடு பண்ணல. அண்ட் அது ஒரு சேலஞ்ச். ஏன்னா இருக்கிற 4 லட்சம் பேருக்கு அட்லீஸ்ட் 10-15,000 போலீஸ்காரங்க ரிக்குவயர்மெண்ட் இருந்தது. பட் இங்க கவர்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பிரகாரம் ஒரு 4,000 போலீஸ் எம்ப்ளாயீஸ் மட்டும் அங்க இருந்தாங்க. அதுல கூட மெயின்லி டிராஃபிக் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இனிஷியல் பிளான் என்ன இருந்ததுன்னா, ஒரு கொண்டாட்டம் மாதிரி ஒரு விக்டரி ரேலி விதான் சௌதால இருந்து சின்னசுவாமி ஸ்டேடியம் வரைக்கும் 1.5 கிலோமீட்டர் ரூட்ல ஓப்பன் பஸ்ல டீம் கூட்டின்னு போறதுக்கு ஒரு பிளான் இருந்தது. பட் க்ரௌட் பாக்குறதுக்கு அப்புறம் போலீஸ் அந்த விக்டரி ரேலி பிளான் ட்ராப் பண்ணிட்டு நேரா விதான் சௌதால இருந்து எஸ்காட்ல டீம் கூட்டின்னு போயிட்டு ஸ்டேடியம்குள்ள இருக்கிற 1 லட்சம் பீப்புள் ஃபேன்ஸ் என்ன வந்திருந்தாங்களோ அவங்க முன்னால ஒரு செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன், ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன் பிளான் பண்ணிட்டு வச்சிருந்தாங்க. பட் அவுட் சைட்ல இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்துட்டு அந்த பிளானும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அன்பார்ச்சுனேட் இந்த ஸ்டாம்பீட்டுக்கு அப்புறம் இந்த செலிப்ரேஷன்ஸ்லயும் கொஞ்சம் ஒரு என்ன எக்ஸைட்மெண்ட் நேற்று எல்லாருக்கும் இருந்தது, அந்த எக்ஸைட்மெண்ட் இப்போ கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் பேக் ஆஃப் த மைண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம கூட வந்து செலிப்ரேட் பண்றவங்க அன்பார்ச்சுனேட்லி இப்போ வீட்டுக்கு போக முடியாது. ஒரு ட்ராஜிக் திங். ஆப்போசிஷன் லீடர்ஸ் இதுல ஒரு ஜுடிஷியல் என்கொயரிக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் கவர்மெண்ட் இதுல என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா, அது இந்த செலிப்ரேஷனுக்கு அப்புறம் எல்லாம் நிம்மதியா வீட்டுக்கு போறதுக்கு அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வாய்ப்பு இருக்கு.
காலை வெளியான அறிவிப்பு என்ன அப்படின்னா 3:30 மணிக்கு விதான் சௌதாவிலிருந்து வெற்றி பேரணி துவங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த வெற்றி பேரணி ரத்தான போது என்ன நேரம், எந்த நேரத்துல அவங்க கடைசி நேரத்துல ரத்து செஞ்சாங்களா இந்த வெற்றி பேரணியை? இல்ல, இது 11:30க்கு போலீஸ் சர்க்குலர் வந்துடுச்சு. ஏன்னா காலையிலே அவங்க ஆன்டிசிபேட் பண்ண கிரௌடோட ரொம்ப ஜாஸ்தி கிரௌட் ஸ்டேடியம் அக்கப்பக்கம் நான் உங்களுக்கு சொல்ற பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு 12 o'clock ஒரு 1 lakh பீப்புளுக்கு மேல அங்க சேர்ந்துட்டாங்க. அண்ட் சிட்டி சென்டருக்குள்ள இருக்கிற சின்னசுவாமி ஸ்டேடியம், நீங்க இந்த ஏரியால டிராபிக் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹை டிராபிக் டென்சிட்டி ஏரியா இது. அண்ட் அதனால என்ன இம்பாக்ட், ஏன்னா ஒரு 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு இங்க ஒரு வெஹிக்கிளுக்கு 1 கிலோமீட்டருக்கு மேலே ஆகுது. அதுல போலீஸ் பிளான் சேஞ்ச் பண்ண பிரகாரம் இப்போத்துக்கு ஃபங்க்ஷன் என்ன இருக்கு, சின்னசாமி ஸ்டேடியம் உள்ளே இருக்கு. அங்க டீம் வந்து சிஎம் கிரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேடியம் ப்ரோக்ராம் இருக்கு. பட் இந்த எக்ஸைட்மெண்ட் ஒன் என்தூசியாசம் நாங்க என்ன நேற்று நைட்ல இருந்து பாக்குறோம். இந்த டெத் 12க்கு அப்புறம் அந்த செலிப்ரேஷன், அந்த 18 years வெயிட் எங்க போயிடுச்சுன்னா பாதி பேருக்கு கிடையாது. வெளியே இருக்கிற 2 lakh பீப்புள் இப்போ ஸ்லோவா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு வைல்ட் ஃபயர் மாதிரி இந்த நியூஸ் வந்ததுல இந்த எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு சேஃப்டியோட வீட்டுக்கு போகணும்னா ஒரு ஆசை இருந்துச்சு. அண்ட் அவங்க ஃபேமிலியும் இதை பத்தி ஒரு டெஸ்பரேஷன் இல்லை, வெயிட் பண்றாங்க. அவங்க இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னா ஒன்று. சார், வீரர்களை காண வந்த ரசிகர்கள் தான் இப்போ கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்திருக்காங்க, பலர் காயமடைந்திருக்காங்க. ஆனா இன்னும் மைதானத்திற்குள்ள வெற்றி விழா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. வீரர்களுக்கு வெளியே நிகழ்ந்த சம்பவம் குறித்து எந்த தகவலும் அளிக்கப்படலையா? ஏன்னா முதலமைச்சர் தலைமையில தற்பொழுது அங்கு நடைபெற்று இருக்கக்கூடிய ஒரு வெற்றி கொண்டாட்டம் யாருக்கும் தெரியலையா உள்ள இருக்கிறவங்களுக்கு? ஒபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொஞ்ச நேரம் வரைக்கும் எங்க கவர்மெண்ட்ல இருந்தும் இல்லைன்னு பொது சார்பாக எதுவுமே கொடுக்கல. ஸ்டாம்பீட் நடந்தது, லட்டி சார்ஜ் நடந்தது, அது எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இம்மிடியேட்டா அவ்வளவு பேர் 4 லட்சம் பேர் இருக்கிற ஈவெண்ட் கேன்சல் பண்ணா அதோட கான்சிக்வன்சஸ் இதோட இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்கலாம்னு ஒரு பயம் இருக்கிறதுனால மியூட்டட். நான் இப்படி உங்ககிட்ட பேசுறேன், அந்த உணர்ச்சி ஒரு எக்ஸைட்மெண்ட் நேற்று நமக்கு என்ன இருந்ததோ அது ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் நவ் ஃபேடட் அவுட்னு சொல்ல முடியும். ஏன்னா யூ டோன்ட் வாண்ட் டு செலிப்ரேட் நவ் வென் யூ ஹியர் 10 பேர் உயிர் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி நாங்களும் செலிப்ரேட் பண்ணோம்னா எல்லாரும் மனசுலயே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. பட் ஒஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் டெத் டோல்டு இல்லைன்னா என்ன எவ்வளோ இன்ஜுரிஸ் இருக்கு அது இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் காண வரும். பட் சம் ஆஃப் த செலிப்ரேஷன்ஸ் என்ன பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க கேசியை, அது இப்போதுக்கு டிராப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.